இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டல் செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதனுடைய 1 இயர் ரிட்டர்ன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஹோட்டல் செக்டார் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான துறையாக இருக்குது அண்ட் ரெவென்யூ அதிகமாக தர ஒரு செக்டாராகவும் அது இருக்குது. இந்தியாவில் நிறைய பிரபலமான ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் 75லேருந்து 80க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸை பற்றியும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றனால குறிப்பிட்ட சில ஹோட்டல் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எதுவுமே எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த ஒரு செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்க. வரக்கூடிய வருடங்களில் இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் பன்மடங்கு வளர்ச்சி அடையும் சொல்லி அனலிஸ்ட் கணிச்சிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதே போல் ரூம்ஸை அதிகப்படுத்துறவங்க, அதிக பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறவங்க, அதிக ஹோட்டல்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க அண்ட் இன்னும் புதிய ஹோட்டல்ஸை தொடங்குறவங்களுக்கு ஏற்றத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹோட்டல். இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வருஷத்தில் 76% மேலே உயர்ந்திருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் இருக்குது EIH லிமிடெட். இந்த ஸ்டாக் 39% மேலே ஒரு வருஷத்தில் உயர்ந்திருக்கு. அடுத்தது மஹிந்திரா ஹாலிடே அண்ட் ரெசார்ட் இந்தியா லிமிடெட். இது 12% இறக்கத்தோடு இருக்குது ஒரு வருஷத்தில். அடுத்தது வென்டிவ் ஹாஸ்பிட்டல் லிமிடெட். இதுவும் 3% இறக்கத்தோட ஒரு வருஷத்தில் இருக்குது. சயாஜி ஹோட்டல்ஸ் லிமிடெட். இது 13% ஏற்றத்தோட ஒரு வருஷத்தில் இருக்குது. அடுத்தது சயாஜி ஹோட்டல் இண்டோர் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 574% மேலே உயர்ந்திருக்குது. அடுத்தது வைஸ்ராய் ஹோட்டல் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 200% உயர்ந்திருக்குது. யூபி ஹோட்டல்ஸ் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 67% உயர்ந்திருக்கு. ரோபஸ்ட் ஹோட்டல் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 66% உயர்ந்திருக்கு. டிஜிபி பேங்க்வெட் அண்ட் ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்தில் 13% இறக்கத்தோடு இருக்குது. அடுத்து ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ். இது ஒரு வருஷத்தில் 20% இறக்கத்தோடு இருக்குது. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 63% ஏற்றத்தோடு இருக்குது. அடுத்து சமி ஹோட்டல் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் வெறும் 2% ஏற்றத்தில் தான் இருக்குது. இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 9% ஏற்றத்தோடு இருக்குது. ஏபிஜே சுரேந்திர பார்க் ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்தில் 2% இறக்கத்தோடு இருக்குது. பெனாரஸ் ஹோட்டல் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 11% ஏற்றத்தோடு இருக்குது. அடுத்து ஜிண்டால் ஹோட்டல்ஸ். இது ஒரு வருஷத்தில் 45% ஏற்றத்தோடு இருக்குது. அடுத்து CHL லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 4% ஏற்றத்தோடு இருக்குது. காமத் ஹோட்டல்ஸ் இந்தியா. இது ஒரு வருஷத்தில் 40% இறக்கத்தோடு இருக்குது. அடுத்து ஓரியண்டல் ஹோட்டல் லிமிடெட். இது ஒரு வருஷத்தில் 39% ஏற்றத்தோடு இருக்குது. சேலட் ஹோட்டல்ஸ் 12% ஏற்றத்தோடு இருக்குது. இது இல்லாமல் ஹோட்டல் செக்டாரில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை எடுங்க.